அன்பானவர்களே, மை டியர் போர்டுவுட் பீப்பிள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமாம், இப்போ இந்த மும்மொழின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்துக்கினாங்க. அதனால் அப்போது 1948 வந்து இந்த திமுக, அப்புறம் அதிமுக, இந்த மாதிரி கட்சிகள், பெரியார், அப்புறம் அண்ணா, அப்புறம் காமராஜர் எல்லாருமே வந்து அப்போ இந்த இந்தி திணிப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏகப்படம் செத்து போயிட்டான். ரொம்ப பேர் தீ குளிச்சு 500 600 பேர்னு கொத்தா சாவானுங்க, கொத்தா ஜெயிலுக்கு போவானுங்க, அப்படிலாம் இருந்தது. இட்ஸ் அ பேட் டைம், ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஆனால் அதே வந்து இன்றைக்கும் வந்து இப்போ என்னமோ சொல்கிறாங்க, என்ன பார்த்தேன் நேற்று விட்டு மீண்டும் ஒரு போகிறான். இது என்னங்க கருமாந்திரம் இழவு பிடிச்சவனுங்க. ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் படிக்காதவனுங்க, திட்டு பசங்க, கஞ்சா இருக்கிறது, புறம்போக்கு, பொம்பளைங்களை கூப்பிட்டு கொடுத்து ரவுடித்தனம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கான். ஒரு பயலுக்கு அறிவு படிப்பு எதுவுமே தெரியாது. இப்போ நீ எங்கே படிச்சிடுவியோ, எங்கே அறிவில் சிறந்து விளங்கிடுவியோ, எங்கே இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செஞ்சு இந்த நாட்டை காரி துப்புவியோ என்ற ஒரு கவலை இவங்களுக்கு வந்துடுச்சு. மென்டல் ஆகிட்டானுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மென்டலு, பைத்தியக்காரனுங்க, லூசு கமண்டாட்டிங்க. இல்லை சொந்த பிள்ளைங்கள ரோட்டில் விடுவானா? சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரோட்டில் விட்டான், பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறான் கட்சிக்காரங்களுக்கு. இதெல்லாம் தப்பு. இது சரி, உலகம் பூரா இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு மொழி பத்தாது, 2 மொழி பத்தாது, 3 மொழி பத்தாது, 10 மொழி 20 மொழி கூட கற்றுக்கோ. மொழி என்பது ஒரு வழிகாட்டி, அறிவு கிடையாது. அது அறிவாது இல்லை. ஸோ நீ எவ்வளோ மொழிகளை கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு உனக்கு, குடும்பத்துக்கு நான் அது வந்து பயன் பெறும். இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு விஞ்ஞானம். வானத்தில் போய் எக்ஸ்ட்ராலமாக யாரும் இது எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. போய் இன்னும் முன்மொழி வேணாம். இங்கே இந்திக்காரன் இல்லைன்னா சோறே இல்லையா? டோட்டல் இந்திக்காரன். இந்தி நீன்னா மயிரை எதுக்குற ஹிந்தி. நான் வரவேற்கிறேன்யா ஹிந்தி, இங்கிலீஷ், ஜெர்மன், எல்லா மொழிகளையும் நான் வரவேற்கிறேன். 99 வயசுலலாம் போய் கப்பலில் பாரியா, கப்பலில் 95 வயசு 20 வயசு ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வாழணும், வாழ்வாதாரம் முக்கியம், மக்கள் முக்கியம் பார்க்குறான். இவன் மக்கள் எவனும் படிக்கக்கூடாதுன்னு அடிமை பண்ணி உன்னை கொலை பண்ணி உன்னை மிதித்து ஏச்சி பிழைப்பு நடத்தும் இந்த பிச்சைக்கார அரசாங்கம், இந்த எச்சை அரசாங்கம் என்னைக்குடா இவங்கெல்லாம் திருந்த போகிறாங்க? இயற்கை வந்து கொத்து கொத்தா இந்த கட்சிக்காரங்களை அழித்தாதான் திருந்துவார்களே என்றால் சீக்கிரமாக வா சுனாமியே, சீக்கிரமாக பேரழிவே, சீக்கிரமாக வா. இந்த கட்சிக்காரங்களை கூண்டாக வச்சு கொள்ளு, ஏழை மக்களை காப்பாற்று. இப்போவே ரோட்டில் நிறைய பிச்சைக்காரர்களாய் போனான். காப்பாற்று. இந்த கட்சிக்காரங்களை கொள்ளு, ஒருவனையும் உயிரோட விடாது. எவனுக்கும் ஓடு போடாம இருங்கப்பா.